அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கேஎஸ் கிச்சனில் இன்றைக்கி காலையில் டிஃபன் இட்லிங்க. அதுக்கு வந்து சூப்பராக ஒரு கார சட்னி செஞ்சிடலாம். பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை. ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கார சட்னிக்கு தேவையானது கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு தில்லு தேங்காய், கொஞ்சமாக புளி, 2 பச்சை மிளகா, 3 வந்து குண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்காங்க, பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 4 பல் பூண்டு, 3 கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை ஒரு பிடி, புதினா ஒரு பிடி, தக்காளி 2 மீடியம் 2 கணக்கு எடுத்துட்டோம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வச்சுங்க. பாருங்கள், நல்லா தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு, புளி மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க. இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது சும்மா லைட்டாக வதங்கினா போதுங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். சும்மா இது வதங்கினா போதும், பச்சை வடை போடுறது மட்டும். போதுங்க, வதக்கியாச்சு. அடுப்பை அமைச்சிக்கலாம். இது நல்லா ஆறுனதையும் இந்த பருப்பு, வறுத்து வச்ச பருப்பு, இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினது எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அன்றைக்கி அரிசி நம்ம ஊற வச்சது நைட் போய் அரைச்சி எடுத்து வந்து நல்லா போட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிட்டோம். மாவு நல்லா புதுசு புதுசு வந்துருக்குது. இட்லி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நம்ம போட்டு காட்டுறோம், பார்க்கலாம். நான் மெஷர் பண்ணி போட்ட மாதிரி நீங்களும் அரிசி உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சிங்க. அரிசி நல்லா கொதிச்சு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றினா நல்லா புதுசு புதுசுன்னு வரும். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சூப்பராக சாஃப்டான இட்லி கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு கரைச்சி எடுத்துக்கணும். நான் சோடா பல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. இந்த பாருங்கள், இந்த மதத்துக்கு வரணும். இப்போ மூடி நம்ம 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விட்டுருவோம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம இது போட்டு ஆளி போட்டுக்கலாம். பார்த்துக்கலாம் மாற்றி கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, எடுத்துங்க. துணி ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா சாப்பிட்டா வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. காலை கட்டி ரெடி ஆயிடுச்சு. பாசி பருப்பு சாம்பாருங்க. வாங்க காலை டிஃபன் சாப்பிடலாம். தேங்க்யூ.